comparative statement la exercise number 4 and 5 பார்க்க போறப்ப it's for balance sheet, comparative statements of the balance sheet. Fourth case வரும்போது exercise number 4 வரும்போது from the following particulars prepare comparative statements of financial position of முத்தோட இது போட போறோம். So exercise number 4 த போட போறேன். அந்த ஃபார்மேட் மாற்றலை. ஸோ நீங்கள் இல்லஸ்ட்ரேஷனில் இருக்கிற ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரிட்டி இருக்கும். இந்த பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குங்கிறது டீட்டெயில்ஸ் நான் ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட் பற்றின ஒரு லெக்சரில் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் சேஞ்ச் திஸ், டேட்டா போஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட் இயர் 31/3/17, செகண்ட் இயர் வந்து 31/3/18, 2 வருஷத்துக்கு இன்ஃபர்மேஷன். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து தனித்தனியாக கொடுக்கல, கலெக்டிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ 4 lakhs இருக்குது, 4,40,000 இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறது 40,000 rupees சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுதுன்னா 40/4 lakhsனா 10% சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 150 இருந்திருக்கு. தட் பிகம்ஸ் 1,65,000 இந்த நெக்ஸ்ட் இயர். 15,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது ப்ளஸ் 15,000. பர்சன்டேஜ் சொல்கிறதா இருந்தால் 15/1.5 lakhs போட்டிங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்டு கரண்ட் லைபிலிட்டிஸ் ஆரம்பத்தில் 75,000 இருந்திருக்கு. கரண்ட் இயரில் செகண்ட் இயரில் வந்து 82,500 வந்திருக்கு. ஸோ எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னா 7,500 சேஞ்ச் ஆயிருக்கு. ஃப்ரம் 75,000 7,500 சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க 10% சேஞ்ச் ஆயிருக்கு. எல்லாமே 10% சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ ஓவரால் வேல்யூ 6,25,000 இருக்குது. இட் பிகம் 6,87,500. த சேஞ்ச் வில் பி 62,500. ஸோ சேஞ்ச் வந்து 62,500. பர்சன்டேஜ் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10%. எல்லாமே 10% இருந்தால் அல்டிமேட்டாக 10% தான்ப்பா இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு அசெட்ஸில் வரும்போது நான் கரண்ட் அசெட்ஸ் ஆரம்பத்தில் 5 lakhs, அடுத்த வருஷம் this becomes 6 lakhs. அப்போ இன்க்ரீஸ் வந்து ஒரு 1 lakh இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ 1 lakh இன்க்ரீஸ் ஃப்ரம் தி பேஸ் 5 lakhsனா 20% சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கரண்ட் அசெட்ஸ் 1,25,000 இருந்திருக்கு. ஸோ கரண்ட் அசெட்ஸ் வந்து 1,25,000 இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து சேஞ்ச் வந்து இப்போ 87,500 குறைஞ்சிருக்கு. ஸோ 37,500 குறைஞ்சிருக்கு. 37,500 குறைஞ்சிருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் 25% மைனஸ். ஸோ திஸ் இஸ் மைனஸ் 20, இதெல்லாம் ப்ளஸ், இது மைனஸ் 25% நமக்கு மைனஸ் இருக்குது. ஸோ கரண்ட் அசெட்ஸில் பொறுத்த வரைக்கும் த டிக்ரீஸ் இஸ் 25%. ரைட். ஸோ 25 30%. யா 30% சேஞ்ச் ஆயிருக்கு. 30%. அல்டிமேட் டோட்டல் வந்து சேஞ்ச் ஆகாது. தட் யூ கேன் காப்பி இட் ஆஸ் யூஷுவல். ஸோ இதை தூக்கி இங்கே போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ யூல் கெட் த சேம் ஆன்சர் ஹியர் டூ. Then I will go for the question number 5, exercise number 5. Exercise number 5 la the details break பண்ணி கொடுத்திருக்காங்க. From the following particulars prepare comparative statement of financial position of Kala Limited. Equity share capital and non current liabilities, current liabilities எல்லாமே இங்க கொடுத்திருக்கேன். I will just post that for the second illustration, exercise number 5. Sorry, exercise number 5 நான் போட்டு காமிக்கிறேன். Comparative balance sheet for Kala between the 2 years 17 and 18 போட போகிறேன். உள்ளே இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ரெஸ்ட் வில் பி த சேம் ஃபார்மேட். ஸோ ஃபார்மேட் நான் எரேஸ் பண்ணல. ரைட், லெட்ஸ் see here. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், and increase or decrease in value and increase or decrease in percentage is the last column. So exercise number 5 பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், ஷேர் கேபிட்டல் 3 lakhs, 3,60,000, 3 lakhs இருந்துச்சு, அது 360 மாறி இருக்கு. அப்படின்னா வாட் இஸ் த சேஞ்ச் ஹியர்? 60,000 rupees சேஞ்ச் ஆயிருக்கு. பர்சன்டேஜில் சொன்னால் ப்ளஸ் 20% சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 50,000 இருக்குது. ப்ரீவியஸ் இயர்லேயும் 50, 17லேயும் 50, 18லேயும் 50. ஸோ நோ சேஞ்ச், இட் ரிமைன்ஸ் சேம். அண்ட் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் செகண்டில் வரும்போது ஆரம்பத்தில் 50 இருந்துச்சு லாங் டேர்ம் பாரோயிங்ஸு. இப்போ அது 40 குறைஞ்சிருக்கு. அப்போ மைனஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மைனஸ் 10,000 வந்திருக்கு. ஸோ மைனஸ் 10,000 அப்படின்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ மைனஸ் 20% வில் பி டிக்ரீஸ் ஹியர். அண்ட் ட்ரேட் பேயபிள்ஸ் வரும்போது 20 இருந்துச்சு. ட்ரேட் பேயபிள்ஸ் இப்போ 12 மாறி இப்போ இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 8,000 rupees குறைஞ்சிருக்கு. ஸோ மைனஸ் 8,000, மைனஸ் 8,000 ஃபார் 20,000 அப்படின்னு சொன்னாக்கா இட் வில் பி மைனஸ் 20% டிக்ரீஸ். ஸோ த ஓவரால் டோட்டல் வில் பி 4,20,000 ஆக இருந்துச்சு. நவ் செகண்ட் இயரோடைய டோட்டல் 4,62,000 ஆக இருக்குது. ஆல்மோஸ்ட் 42,000 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 42,000 rupees ஃப்ரம் 4,20,000 அப்படின்னு சொன்னாக்கா 10% சேஞ்ச் ஆயிருக்கு, மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐ ஹோப் ஸோ குட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ 5th question ஓவர். அசெட்ஸை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அசெட்ஸ் கேஸ் வரும்போது
Okay. So, either 20%, right? So, the answer will be 20% plus, nil correct, non-current liabilities 20% minus correct, current liabilities 40%, sorry, this is 40%, make a correction here. 8,000 divided by 20,000 na 40%. Assets la பார்த்தோம்னா அதே மாதிரி நான் கரண்ட் அசெட்ஸ்ல ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் 2.5 lakhs இருந்துச்சு. Now this becomes 2,90,000. எவ்வளவு வந்திருக்கு? 2,90,000. அப்படின்னா 40,000 rupees சேஞ்ச் ஆயிருக்கு. 40,000 addition. 40,000 divided by 2.5 lakhs அப்படின்னா 16% நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. So 16%. And next one is non-current investment 50 இருந்திருக்கு. Next year it becomes 40. So 10,000 நமக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு, minus 10,000. 50,000க்கு 10,000 டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பர்சன்டேஜ் சொல்லும்போது minus 20% வந்திருக்கு. And inventories not written in the board, which is 80 in the very first year. Next year வந்து 1 lakh மாறி இருக்கு. So 1 lakh. So the increase will be almost 20,000 rupees plus. அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னால் 25% plus. 20 divided by 80,000 போட்டிங்கன்னா 25% plus. And கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட்ஸ் வரும்போது ஆரம்பத்தில் 40 இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 32,000ஆக குறைஞ்சிருக்கு. 8,000 டிக்ரீஸ் ஆயிருக்கு. 8,000 டிக்ரீஸ் ஃப்ரம் 40 அப்படின்னு சொன்னாக்க minus 20% will be the ultimate decrease. Of course, the last one நீங்கள் ஒரே பண்ண வேண்டாம், அதை தூக்கி அப்படியே இங்கே காப்பி பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். I hope so you could understand the comparative statements. Horizontal and vertical analysis சொல்லுவோம். இது horizontal 2 இயரோட ஸ்டேட்மெண்ட் கம்பேர் பண்ணோம்னா horizontal, ஒரு வருஷத்தோட ஸ்டேட்மெண்ட்டே வச்சு கம்பேர் பண்ணோம்னா அது பேர் vertical, right? Come on, copy this.